இந்தியாவின் 26வது தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்றார் ஞானேஷ்குமார். தற்போதைய தேர்தல் ஆணையர் ராஜீவ்குமார் நேற்றுடன் ஓய்வு பெற்ற நிலையில் தற்போது ஞானேஷ்குமார் பதவியேற்றதை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். தேசத்தை கட்டியெழுப்புவதற்கான முதற்படி வாக்களிப்பது என தலைமை தேர்தல் ஆணையராக பதவியேற்ற ஞானேஷ்குமார் கூறியுள்ளார். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் சிவா வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், இந்திய தேர்தல் ஆணையத்தின் புதிய தலைமை தேர்தல் ஆணையராக ஞானேஷ்குமார் இன்றைய தினம் பதவியேற்றிருக்கிறார். நேற்றைய தினம் அதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அவர் தேர்தல் ஆணையராக, தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்படுவதற்கான அறிவிப்பு குடியரசுத் தலைவர் மூலமாக நேற்று தினம் வழங்கப்பட்டிருந்தது. அதற்கு முன்பாக பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்மட்ட குழு இந்த புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்வது தொடர்பான ஒரு பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியிருந்தது. அந்த அடிப்படையில் ராஜீவ்குமாருக்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய ஒரு மூத்த அதிகாரியான ஞானேஷ்குமார் புதிய தலைமை தேர்தல் அதிகாரியாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில இன்றைய தினம் அவர் தன்னுடைய பதவியை, பொறுப்பை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். குறிப்பாக அவருடைய பதவி காலம் என்பது, அவர் கடந்து வந்த பாதை என்பது பல்வேறு சிறப்புகளை வாய்ந்ததாகவே பார்க்கப்படுகிறது. குறிப்பாக அவர் தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய நிலையில பல்வேறு மாநிலங்களுடைய தேர்தலை அவர் 2029 ஆண்டு வரை நடைபெறக்கூடிய பல்வேறு மாநிலங்களுக்கான தேர்தலை அவர் நடத்த இருக்கிறார். ராஜீவ்குமாரை பொறுத்தவரை கிட்டத்தட்ட அனைத்து சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், குடியரசுத் தலைவர் தேர்தல் உள்ளிட்ட அனைத்து தேர்தல்களையும் நடத்திய ஒரே தலைமை தேர்தல் ஆணையர் என்ற ஒரு சிறப்பை அவர் பெற்றிருந்தாலும், அதற்கு அடுத்த நிலையில் இருக்கக்கூடிய புதிய தலைமை தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்றிருக்கக்கூடிய ஞானேஷ்குமாரை பொறுத்தவரை 1988 ஆண்டு கேரள பிரிவு IAS அதிகாரியாக அவர் இருந்திருக்கிறார். கேரளாவில் உதவி ஆட்சியராக, மாநில அரசினுடைய பல்வேறு துறைகளினுடைய செயலாளராகவும் அவர் பொறுப்பு வகித்திருந்தார். அதன் பிறகு மத்திய பாதுகாப்பு அமைச்சகத்தினுடைய இணை செயலாளராகவும், உள்துறை அமைச்சகத்தினுடைய இணை செயலாளராகவும், கூடுதல் செயலாளராகவும் அவர் பொறுப்பு வகித்திருக்கிறார். நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை செயலாளர், கூட்டுறவு அமைச்சக செயலாளர் உள்ளிட்ட பல்வேறு பொறுப்புகளை ஞானேஷ்குமார் வகித்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஜம்மு காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கிய சட்டப்பிரிவு 370 ரத்து செய்யப்பட்ட பிறகு அதை அமல்படுத்தியதில் மத்திய உள்துறை அமைச்சக செயலாளராக இவர் ஆற்றிய பங்கு மிக பாராட்டுக்குரியதாக மத்திய அரசால் பேசப்பட்டது. 2024 மார்ச் 15 இவர் தேர்தல் ஆணையராக பொறுப்பேற்று ராஜீவ்குமாருக்கு அடுத்தபடியான ஒரு மூத்த அதிகாரியாக இருக்கக்கூடிய இவரை தான் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான உயர்மட்ட குழு புதிய தலைமை தேர்தல் ஆணையராக தேர்ந்தெடுத்திருக்கிறது. பரிந்துரையை குடியரசுத் தலைவருக்கு வழங்கியிருந்தது. குடியரசுத் தலைவர் அந்த பரிந்துரையை அப்படியே ஏற்று புதிய தலைமை தேர்தல் ஆணையரை நியமனம் செய்திருந்தார். எனவே புதிய தலைமை தேர்தல் ஆணையராக நியமனம் செய்யப்பட்டிருந்த ஞானேஷ்குமார் இன்றைய தினம் பதவியேற்றிருக்கக்கூடிய நிலையில அவர் பல்வேறு தேர்தல்களை, தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா உள்ளிட்ட பல்வேறு தேர்தல்களையும் நடத்தக்கூடிய ஒரு அதிகாரியாக அவர் இருப்பது தற்போதைய ஒரு அண்மை செய்தியாக பார்க்கப்படுகின்றது. கற்பகம், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சிவா.